ஹாய், இன்றைக்கி நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன்னா ரிப்பீட்டட் அடிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 into 2, this is the multiplication symbol. இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், தட் மீன்ஸ் இன்ட்டு தான் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். 2 into 2 என்ன சொல்லுவோம்? 4ன்னு சொல்லுவோம். அதே வந்து 2 டைம் ஆட் பண்ண என்ன வரும்? 4 வரும். இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன், தட் மீன்ஸ் ரிப்பீட்டட் அடிஷன். நெக்ஸ்ட்டு 3 into 2 என்ன வரும்? 6 வரும். அதுவே 2 3 டைம்ஸ் ஆட் பண்ணலாம், ஆர் 3 2 டைம்ஸ் ஆட் பண்ணலாம். 3 2 டைம்ஸ் ஆட் பண்ணாலும் 6 தான். அதுவே 2 3 டைம்ஸ் ஆட் பண்ணாலும் 6 தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ரிப்பீட்டட் அடிஷன். நெக்ஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷனில் மெயினு 0ல் எந்த நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அது 0 தான் வரும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் தமிழில் பெருக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 0ல் எந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 8 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா என்ன ஆன்சர்? 0 இஸ் த ஆன்சர். 0ல் எந்த நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 தான் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 200 கொடுத்துருக்காங்க, அதை வந்து 0வால் மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன வரும்? 0 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? சேம் நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும்? சேம் அந்த நம்பர் தான் ஆன்சராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 into 1. ஸோ 8 into 1 என்ன வரும்? 8 வரும். ஸோ 200 into 1. ஸோ 200 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டால் இதுக்கு மேலே வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 0ல் எந்த நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 இஸ் த ஆன்சர். அண்ட் 1ல் எந்த நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் அந்த நம்பர் தான், நம்பர் இட் செல்ஃப் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ 1 டிஜிட்டில் பார்க்கலாம். ஸோ 51 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2. நம்ம இப்படியும் பண்ணலாம், இந்த மெத்தடில் பண்ணலாம், இல்லைனா நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பிளேஸ் எடுத்துக்கலாம். 5 1, தட் மீன்ஸ் 1 1's பிளேஸு, 5 10's பிளேஸு. நெக்ஸ்ட்டு இந்த 2 எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 வெறும் 2 வந்து 1's பிளேஸ் மட்டும்தானே இருக்குது. இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த பக்கம் இருக்கிறது அது டிஃப்ரெண்ட் டிஜிட்டு, இது டிஃப்ரெண்ட் டிஜிட். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த பக்கமாக இருக்குது 2 டிஜிட் இருக்குது. ஸோ 1's பிளேஸ் 10's பிளேஸ். அதே மல்டிப்ளிகேஷனுக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஒன் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அப்போது 1's பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 1's பிளேஸில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2லேருந்து ஃபஸ்ட்டு இந்த 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேம் இதே 2லேருந்து இந்த 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ 2 1s are 2, 2 5s are 10. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து 1's பிளேஸில் எடுக்கிற வேல்யூ, ஃபஸ்ட்டு 1's பிளேஸில் நம்ம இந்த இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் வேல்யூ எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? சேம் இங்கே எப்படி எழுதுறதுன்னா சேம் அதே தான். 2 1s are 2, 2 5s are 10. ஓகேங்களா? இது வந்து 1 டிஜிட் போடும்போது இது ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய டிஜிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா? அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம அதிகமாக டிஜிட் கொடுத்தாலும் இந்த மெத்தடில் போடும்போது நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ 5 0 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2. ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே, 0 ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது 1's பிளேஸு, இது 10's பிளேஸ். ஃபஸ்ட்டு 1's பிளேஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 10's பிளேஸ் வேல்யூ. ஃபஸ்ட்டு இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1's பிளேஸ் வேல்யூ 2 0s are, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு நம்பர் 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் ஆன்சர்னு சொல்லியிருக்கேன். 2 0s are 0, 2 5s are 10. ஓகேங்களா? புரியுதுங்களா?